ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்க, சொர்ணதோஷம் நீங்க நாளை இந்த ஒரு தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொர்ண தோஷங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். அது என்ன ஒரு நீர் அப்படிங்கிறத பற்றியும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்று தங்கம் விற்கிற விலையில் யாராவது தங்கம் வாங்குவதை பற்றி நினைத்து பார்க்க முடிகிறதா? நம்ம நடுத்தர மக்கள் அனைவருமே ஒரு குண்டுமணி தங்கமாவது நம்ம வாங்கிவிட மாட்டோமா அப்படின்னு எவ்வளவு நாள் ஏக்கத்தில் இருந்திருக்கிறோம். இந்த சொர்ணம் நம்ம வீட்டில் எப்படி தங்குவது? நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு பவுன் வாங்கினோங்க, அந்த ஒரு பவுனு கூட எங்கள் வீட்டில் நடக்க மாட்டேனுது, அடிக்கடி பேங்க்குக்கு அடமானத்துக்கு போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, எங்கள் வீட்டில் நகைங்கிறதே கொஞ்சம் கூட இல்லைங்க. பெண் பிள்ளைகளையெல்லாம் நாங்கள் வச்சிட்ருக்குறோம். அவங்களுக்கெல்லாம் ஒரு தோடு போட்டு அழகு பார்க்க முடியலை, ஒரு செயின் போட்டு அழகு பார்க்க முடியலை. அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கெல்லாம் காரணம்னா இந்த சூட்சமமான இந்த ஒரு எளிய பரிகாரத்தை அவங்க செய்வாங்க. நீங்க ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைனாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ததற்கு அப்புறமாக நீங்க நிறைய நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். சரிங்க, அப்படி என்னங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப எளிமையானது. யாருக்கெல்லாம் தங்கம் சேரணும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அனைவருமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். யாருக்குங்க தங்கம் பிடிக்காது? இன்றைய தினத்துல பெண்கள் தங்க நகைகள் அப்படின்னா எல்லோருக்குமே பிடித்தமானது. ஆண்கள் அதை ஒரு முதலீடாக பார்த்து தங்க கட்டிகளாக தங்க காயினாக வாங்கி வச்சு இப்போ கோல்டை சேமிச்சுட்டு வர்றீங்க. இந்த மாதிரி தங்கங்கள் நம்மளால சேமிக்க முடியலையே, நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான சரியான பதிவா இது இருக்கும். என்ன ஒரு பரிகாரம், அதை எப்படி செய்யணும், எந்த நாள்ல செய்யணும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சொர்ண தோஷம் நீங்குவதற்கு ஒரு நீரை தயார்படுத்த வேண்டும். உங்களுக்கு பித்தளை நம்ம கலசம் வைக்கிறதுக்கெல்லாம் சின்னதாக சொம்பு வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அது நம்ம கைக்குள்ளாரையும் போகணும். ஆனால் நம்ம உள்ளங்கையை வச்சு மூடணும் அப்படின்னா அது முழுவதுமாக அந்த சொம்பு மூடிடணும், கேப்பே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அது சில்வராக கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பிராஸு பித்தளை இது மாதிரி இருந்ததுன்னா இன்னமுமே உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். அதில் உங்கள் வீட்டிற்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தெளித்து விடுவதற்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் பிடித்தால் போதும். முழுவதுமாக நீங்கள் பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்கள் வீடை தெளிக்க எவ்வளவு தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணியை பிடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளார போட்டுட்டே வாங்க. பிச்சி பூ, ஜாதி மல்லின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பூவு கணக்கெல்லாம் கிடையாதுங்க, கொஞ்சமாக அள்ளி அந்த தண்ணியில் போட்டுடுங்க. ஒரு 50 கிராம் கூட வச்சுக்கோங்களேன். கிராம் கணக்கு அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு 50 கிராம் பூ எடுத்து அந்த தண்ணியில் போடுங்க. அதற்கு அப்புறமாக இன்னொரு பூக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ. இந்த மல்லிகை பூவும் சும்மா ஒரு கை அள்ளி அந்த சொம்புல போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் குபேரர் படம் இருந்தால் அதற்கு கீழே வச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க. எதுவுமே செய்ய வேண்டாம், எந்த டிஸ்டர்பும் நம்ம பண்ண வேண்டாம். அரை மணி நேரத்திற்கு அப்புறமாக மாவிலை கொஞ்சம் பறிச்சுட்டு வச்சுக்கோங்க. கையில் தெளிக்கக்கூடாது. இந்த மாவிளையால் தான் நீங்கள் வீடு முழுவதும் இந்த தண்ணியை நீங்கள் தெளித்து விட்டுறணும். இப்படி தெளிக்கிறதுனால என்னங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா?
சொர்ண தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்துல சித்தர்கள்லாம் இந்த வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது காலப்போக்கில் சொல்லாம தெரியாம அது மறைஞ்சே போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தெரிந்த ஒரு விஷயங்களை 4 பேருடன் பகிர்ந்து கொண்டால் நம்மளுக்கு மகிழ்ச்சி இல்லைங்களா? அதனால இந்த விஷயத்தையும் நான் சொல்லி இருக்கிறேன். இதுல ஒரு பெரிய ஒரு பொருட்செலவோ நேரச்செலவோ விரயச்செலவோ எதுவுமே கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஜாதி மல்லிப்பூ, பிச்சிப்பூ கொஞ்சம், மல்லிகைப்பூ கொஞ்சம், ரெண்டையும் அந்த சொம்புக்குள்ளார போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுடுங்க. பூஜை அறையிலேயே வச்சிருங்க. அதற்கப்புறமா எடுத்து மாவிளை கொண்டு வீடு முழுவதும் தெளிச்சிருங்க. முதல்ல இந்த தெளிக்கிறதுலேயே நிறைய பேர் தப்பு செய்கிறீங்க. உள்ள தெளிச்சிட்டு, அதாவது வீட்டுக்குள்ள வீடு முழுவதும் தெளிச்சிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வெளியில் போய் வாசலில் தெளிக்கிறீங்க. அப்படி தெளிக்கக்கூடாது. முதல்ல உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியிலிருந்து அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். நிலைவாசல்ல எல்லாம் தெளிச்சுட்டு, ஜன்னல் எல்லாம் தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார வந்து எல்லா இடங்களையும் தெளிச்சுட்டு, உங்கள் வீட்டை சுற்றி கூட ஒரு முறை நீங்கள் தெளித்து விட்டுருங்க. அந்த நீரை வச்சு நல்லா தெளிச்சுட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு பாசிட்டிவ் வைப்பில் இருக்கும். எதிர்மறை ஆற்றல்கள் விலகி ஒரு நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொர்ண தோஷம் அது எல்லாமே நீங்கிரும். அது என்னங்க சொர்ண தோஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, எல்லாமே ஒருத்தர் வீட்டில் வாங்குறாங்க. வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, கட்டில் வாங்குறாங்க, சோஃபா வாங்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு தேவையானதுக்கு மேலே பொருள் வாங்குகிறோம். ஆனால் எங்களால் ஒரு குண்டு மணி தங்கம் வாங்க முடியலை. அப்படியே நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினாலும் அது உடனே பேங்குக்கு போயிடுது. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது சொர்ண தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எங்களுக்கு நகை சேரணும், நாங்கள் இதை செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவரும் செய்யுங்க. தங்கம் சேரணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவர்களும் செய்யுங்க. முதல்ல தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் போய் தங்கம் வாங்கிட்டு வாங்க. அது திரும்ப உங்கள் வீட்டை விட்டு போகாத அளவுக்கு அந்த தங்கம் உங்கள் வீட்டிலேயே தங்கிவிடும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க இது. ரொம்ப பொருட்செலவு இல்லை ஒரு பணம் செலவழித்து நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையும் இல்லை நான் சொல்லலைங்க. நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், அதுவும் அளவாக உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சா போதும். மாவிளை கொண்டு அதில் வந்து பிச்சிப்பூ கொஞ்சம், மல்லிகைப்பூ கொஞ்சம் போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதற்கப்புறம் அந்த நீரை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. ரொம்ப எளிமையானது. நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு இதை செய்ததுக்கு அப்புறம் நகைகள் சேருவதற்குண்டான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.